தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாட்ச்மேன் ஜெப போதனைகள். ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், உன்னதர், சர்வ வல்லவர், எங்கள் மேல் அன்பாயிருக்கிற தேவன். தாப்பனே, நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்களை கனி கொடுக்கிறவர்களாக கடுமையான சூழ்நிலையிலும் கூட கனி கொடுக்கிறவர்களாக நீர் மாற்றியிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய ஆசீர்வாதம் எங்களை பழகி பெருகச் செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம். நாங்கள் பெருகும்படி நீர் எங்களுக்கு உதவி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தாப்பனே, நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, நீர் உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மோடு கூட உறவாட, உம்மோடு கூட ஐக்கியம் கொள்ள தாப்பனை உமக்காக காத்திருக்க எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, ஜெபத்திலும் பரிந்துரை செய்வதிலும் ஜாமக்காரனாக செயல்படுவதிலும் எங்களுக்கு ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் வெளிச்சத்தையும் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களை வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய பலன் எங்களுக்கு உண்டாகட்டும். உமக்கு முன்பாக நின்று உண்மை முத்தமுமாக தொடர்ந்து தேவ ராஜ்யத்தின் திட்டங்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக நீர் எங்களை மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, நீர் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். தாப்பனை, உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அற்புதங்களும் அடையாளங்களும் இயேசுவின் நாமத்தினால் நடக்கட்டும். தாப்பனை, உம்முடைய குணமாக்கும் அபிஷேகம் எல்லா வியாதிகளையும் வலி வேதனைகளையும் நீக்கட்டும். தாப்பனை, உம்முடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அவிழ்க்கட்டும், சுமைகளை நீக்கட்டும். தாப்பனை, நீர் உம்முடைய ஜனத்திற்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த காலத்திற்கு அவர்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய பதில்கள், அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்கள் தாப்பனை வெளிப்படட்டும். பிதாவே, நீர் அவர்களை ஆவி, ஆத்மா, சரீரத்தில் பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனை, முன்னேறுவதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன், வெற்றி பெறுவதற்கான பலன் உண்டாகட்டும். பிதாவை, நீர் எங்களோடு இருக்கிறபடியால் நாங்கள் முன்னேறுவோம், நாங்கள் செழிப்போம், நாங்கள் ஜெயிப்போம், நாங்கள் மேற்கொள்வோம். பிதாவை, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, எங்கள் தேசத்து, இந்திய தேசத்து பாராளுமன்ற தேர்தலுக்காக வருகிறோம். தாப்பனே, உம்முடைய சித்தத்தின்படி, விருப்பத்தின்படி எங்களுக்கு நல்ல பிரதம மந்திரியும் நல்ல பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உமக்கு பயந்து திறமையுள்ள, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய, இந்த தேசத்தை உம்முடைய பாதையிலும் ஞானத்திலும் தேவ ராஜ்யத்தின் திட்டங்களிலும் நடத்தக்கூடிய சரியான தலைவர்களை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, துன்மார்க்கமான மக்கள் அதிகாரத்துக்கு வராமல் தடுத்து நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, துன்மார்க்கமான மக்களை அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, எங்கள் ஜனத்தின் மீது நீர் இரக்கம் பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பு வெளிப்படட்டும், காருண்யம் வெளிப்படட்டும். தாப்பனே, இந்த தேர்தலின் காரியங்களில் நீர் எங்களுக்கு மகா பெரிய விதத்தில் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, இந்த தேர்தல் நியாயமான விதத்தில் நடக்கட்டும், நேர்மையான விதத்தில் நடக்கட்டும். தாப்பனே, ஏமாற்று வேலைகள், மோசடி வேலைகள், எல்லா விதமான சீட்டிங், ஃப்ராட் எல்லாம் தாப்பனே நீர் தடுத்து நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம், அகற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, நீர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி இயேசுவின் நாமத்தினால இந்த எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட எல்லா பிசாசின் கிரியைகளையும் கட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தினால இந்த எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட எல்லா பிசாசின் திட்டங்கள், சதிகள், மோசடிகள், ஆயுதங்கள் ஒளிந்து போவதாக. பிதாவே, உம்முடைய சமாதானம் எங்கள் தேசத்தில் ஆளுகை செய்யட்டும். தாப்பனை, எங்கள் ஜனம் ஒற்றுமையாக இருக்கட்டும். மொழி, ஜாதி, மதத்தின் அடிப்படையில் பிரிவினை உண்டாகாமல்
சச்சரவுகள் உண்டாகாமல், அழிவுகள் உண்டாகாமல் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் ஜனத்திற்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கண்கள் திறக்கப்படட்டும். எங்கள் தேசத்தில் ஒற்றுமை இருக்கட்டும். பிதாவை நீர் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். பிதாவை உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால எங்கள் தேசத்தின் ஒற்றுமைக்கு விரோதமான எல்லா பிசாசின் ஆயுதங்களும் வாய்க்காமலே போவதாக. இயேசுவின் நாமத்தினால பிரிவினையின் கிரியைகளை சபிக்கிறோம். அப்ரோனந்திரேரஷந்திரம் யப்ரோனங்கரேனத்ரா ஞப்ரோனந்திரேன ஹகலாங்கரனெத்ரே எரன ஹொக்கோலமனமனந்திராரிக்கனேமன. இயேசுவின் நாமத்தினால பிரிவினையின் கிரியைகள் அழிந்து போவதாக. எப்ரோனந்திரேரிக்கனலங்குரோனத்ரா எப்ரோனந்திரேரஷனெந்திரே. Hallelujah to Jesus. Glory be to God. Blessed be your holy name. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே உம்மை துதிக்கிறோம். பிதாவே, எங்கள் அமெரிக்க தேசத்து அதிபர் எலெக்ஷனுக்காக வருகிறோம் தாப்பனே. உமக்கு பிரியமான நல்ல அதிபரை, உமக்கு பயந்து நல்ல திறமையுள்ள தேசத்தை உம்முடைய பாதையில், உம்முடைய ஞானத்தில் தேவ ராஜ்யத்தின் திட்டங்களுக்கு ஏற்ப நடத்தக்கூடிய நல்ல அதிபரை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். துன்மார்க்கமான மக்களை அந்த அதிபர் பதவியிலிருந்து அதிபர் பதவிக்கு வரவிடாமல் தடுத்து நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். பிதாவே, நீர் தெரிந்து கொண்ட மனுஷனுக்கு விரோதமான எல்லா பிசாசின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போவதாக. பிதாவே, உம்முடைய மனிதனுக்கு விரோதமான எல்லா கூட்டணிகளும், எல்லா விதமான அலையன்ஸும், அன்காட்லி அலையன்சஸ், துன்மார்க்கமான கூட்டணிகள், அவர்களுடைய கூட்டணிகள் முறிந்து போவதாக. அவருடைய கிரியைகள் அவமாகி போவதாக. இயேசுவின் நாமத்தினால தேவன் தெரிந்தெடுத்த மனிதன் மீது ஜெயத்தை பேசுகிறோம், வெற்றியை பேசுகிறோம். நிச்சயமான மாபெரும், எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு ஒரு மகா பெரிய வெற்றி உண்டாவதாக. பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். பிதாவை, உம்முடைய மனிதனை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த எலெக்ஷன்ஸ் மீது உம்முடைய கரம் இருக்கட்டும், பாதுகாப்பு இருக்கட்டும். எல்லா விதமான மோசடிகள், ஏமாற்று வேலைகளை நீர் தடுத்து நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். துன்மார்க்கமான கூட்டணிகள் அவமாகி போகட்டும். பிதாவே, நீர் உம்முடைய பலத்தை இந்த தேசத்தில் வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த அதிபரை தேர்தலில் வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தங்களைத்தானே தேவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிற மக்கள், நாங்கள் வச்சதான் சட்டம், நாங்கள் தான் சரி ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்போம் அப்படி நினைத்து கொண்டிருக்கிற மனிதர்களின் அந்த எண்ணங்கள் தாப்பனை அவமாகி போகட்டும். நீர் ஒருவரே தேவன். நீர் மனிதர்களின் ராஜ்யங்களில் ஆளுகை செய்கிறீர். நீர் ராஜாக்களை ஏற்படுத்துகிறீர், ராஜாக்களை தள்ளுகிறீர். பிதாவே, அவர்கள் வெறும் மனிதர்களும் நாசியில் சுவாசமுள்ள மனிதர்கள் என்பது அவர்களுக்கு வெளிப்படட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் தேசத்தின் மீது சமாதானம் உண்டாகட்டும். தாப்பனே, இஸ்ரவேல் தேசத்தில் செழிப்பு உண்டாகட்டும், பெருக்கம் உண்டாகட்டும். இஸ்ரவேல் பலப்படட்டும், இன்னும் அதிகமாக வளரட்டும், இன்னும் பலமடையட்டும். தாப்பனே, இஸ்ரவேலின் சத்துருக்களுக்கு விரோதமாக நீர் உம்முடைய கரத்தை நீட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலின் சத்துருக்கள் அவர்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படுவார்களாக. ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாக திரும்ப ஓடட்டும். இஸ்ரவேலுக்கு எதிராக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலே போகட்டும். தாப்பனே, பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெட்டன்யாஹு மீது உம்முடைய தயவும் கிருபையும் தங்கட்டும். உம்முடைய தயவால் சூழ்ந்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய கரம் அவர் மீது இருக்கட்டும். உம்முடைய ஆதரவு அவருக்கு உண்டாகட்டும். இது அவருடைய முடிவல்ல. இன்னும் பலப்படுவார். இன்னும் மேன்மையான இடங்களை அவர் அடைவார். பிதாவே, சத்துருக்களின் திட்டங்கள் அவமாகி போகட்டும். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர், உம்முடைய கரம் அவர் மீது தங்கட்டும். பிதாவே, உம்முடைய திட்டங்கள் அவர் மூலமாக நிறைவேறட்டும். உம்முடைய திட்டங்களை தடுத்து நிறுத்த முற்படுகிற சதிகள் அழிந்து போவதாக.
வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் நீர் பெரியவர், நீரே உன்னதர், நீரே சர்வ வல்லவர். உம்முடைய கரம் அவரை பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவை பலப்படுத்தட்டும். பிதாவை நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். பிதாவை எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் பதில் கொடுத்தபடியாக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நல்லவர், நம்முடைய கர்த்தர் உன்னதர், மனிதரின் ராஜ்யங்களில் ஆளுகை செய்கிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன், தனக்கு பிரியமானவனுக்கு ராஜ்யங்களை கொடுக்கிற தேவன். அவரை நாம் கண்ணோக்கி பார்க்க வேண்டும். இந்த காரியங்களை குறித்து நாம் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை சார்ந்து கர்த்தரின் மூலமாக நம்முடைய தேசங்களில் பெருத்த மாறுதலை நாம் கொண்டு வர வேண்டும். இது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பொறுப்பு. தேவராஜ்யத்தின் திட்டங்களில் உங்களுடைய ஜெபம் ஒரு முக்கியமான பங்கை வகிக்கிறது. உங்கள் ஜெபம் தேவை. கர்த்தர் இந்த விதமாக தன்னுடைய ராஜ்யத்தின் செயல்பாட்டு முறையை நிர்ணயித்திருக்கிறார். உங்கள் ஜெபத்தை கேட்டு அதுக்கு பதில் கொடுக்கும் விதத்தில் அவர் இந்த பூமியில் செயல்பட வேண்டும் என்பது அவருடைய ஏற்பாடு. அவர் முடிவு பண்ணி அவர் ஏற்படுத்தி இருக்கிற ஒரு செயல்பாட்டு முறை. அதனால் பாருங்கள், நாம் அதோடு ஒத்துழைக்கணும். கர்த்தருடைய இருதயத்தை அறிந்து அதற்கு ஏற்றாற் போல் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது, கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, தொடர்ந்து இந்த காரியங்களுக்காக ஜெபிங்க. இன்றைக்கி இந்தியாவில் நாளைக்கு தான் கடைசி அந்த எலெக்ஷன் ஃபேஸ் அப்படின்னு நினைக்கிறேன். 4ஆம் தேதி ரிசல்ட் வருது. நல்லா கவனமாக ஜாக்கிரதையாக ஜெபிங்க. புது அரசாங்கம் ஆஃபீஸில் உட்கார்ற வரைக்கும், பதவி பிரமாணம் ஏற்கிற வரைக்கும் தொடர்ந்து ஜெபிங்க. எல்லாம் கரெக்டாக நடக்கணும். ரைட். அது மட்டும் இல்லாமல் புது அரசாங்கத்துக்காக, அவர்களுடைய வெற்றிக்காக இந்த தேசத்தை அவங்கள சரியாக நடத்தணும்னோ அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து அவங்களுக்காக ஜெபிப்போம். ரைட். ஆனால் இப்போ இது ஒரு முக்கியமான ஒரு சீசன். இந்த சீசனில் அந்த சரியான தலைவர்கள் பதவிக்கு வரணுன்றதில் நம்ம கண்ணும் கருத்துமாக ஜெபிக்கணும். அந்த காரியத்துக்காக ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதே போல் அமெரிக்க தேர்தலுக்காகவும் ஜெபியுங்கள். குறிப்பாக அதிபர் தேர்தலுக்காக ஜெபியுங்கள். இஸ்ரவேல் தேசத்தை உங்கள் ஜெபத்தில் வச்சுருங்க. அவங்க ஒரு கடினமான காலத்தில் கடந்து போயிட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு நம்முடைய ஜெபம் ரொம்ப முக்கியம். அவருடைய தலைவர்கள், குறிப்பாக பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவுக்கு நம்முடைய ஜெபங்கள் ரொம்ப முக்கியம். ஜெபிங்க, மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். வாசிப்போம். தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். தானியேல் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். இங்கே தானியேல் கர்த்தரிடத்திலிருந்து நேபுகத்நேசரை குறித்த, அவர் கண்ட சொப்பனத்தை குறித்த ரகசியத்தை அறிந்து கொண்டு அதற்கு ஒரு நன்றி செலுத்தும் விதத்தில் தேவனை துதிக்கிறார். அப்போ ஒரு மகா முக்கியமான காரியங்களை வெளிப்படுத்துகிறார். என்ன சொன்னார்னு வாசிப்போம். 17 வாசிப்போம். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோக தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மிஷவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்தில் தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்திற்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவராம்? காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். சில சமயம் ஒரு சில காரியங்கள்லாம் பாருங்கள், கொஞ்ச நாள் தொடர்ந்து அப்படியே போயிட்டுருக்கிறதுனால, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் அப்படி போயிட்டுருக்கிறதுனால நம்ம என்ன நினச்சிடறோம், சரி இனிமேல் இப்படி தான் இருக்கும் போல் இருக்குது, இதுதான் புதிய நார்மல்,
இட்ஸ் த நியூ நார்மல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஒரு சிலர் பாருங்கள், இந்த கொரோனா காலத்தில் நம்ம பட்ட அவதிகள்லாம் இருக்குது இல்லையா. அப்போ அதில் அந்த காலத்தில் ரொம்ப கடினமான ஒரு சில காரியங்களாம் நம்ம கடந்து போக வேண்டியதாக இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ரிக்டான காரியங்களெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ அந்த காலத்தில் உடனே ஒரு கொஞ்ச நாள், ஒரு 2 வருஷம் அந்த பிரச்சனை இருக்கும்போதே மக்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, திஸ் இஸ் த நியூ நார்மல், இது இப்படி தான் போல இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பாருங்கள், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா? காலங்களை மாற்றுகிறவர், சமயங்களை மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. இப்போ கடந்து போகிற சூழ்நிலையின் மத்தியில் நம்ம ஒரு காரியத்தை பற்றி சிந்திக்கும்போது இனிமேல் இப்படி தான் போல் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை ஒரு சில சமயம் நிஜமாகவே அது பல ஆண்டுகளாக தொடர்ந்து நீடித்து கொண்டே வருகிறது இல்லையா. அப்போ இனிமேல் எப்போதுமே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவுக்கே வந்துடுறோம். சிஸ்டம் இப்படி தான் செயல்படும், கலாச்சாரம் இப்படி தான் போயிட்டுருக்குது, தேசம் இந்த பாதையில் போயிட்டுருக்குது, இது மாறுறதுக்கு வழி இல்லை, திருந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த மோசமான சக்திகளோடு நம்ம எதிர்த்து போராட நம்மளாலாம் முடியாது, இது கடைசி காலம் இப்படி தான் அழிவில் தான் போகும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு 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 ரேஞ்சில் நம்மளை நாமளே மைண்டை செட் பண்ணிக்கிறோம். ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்டவராம்? ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவராம், காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவராம். இப்போ பாருங்கள், அடுத்த ஒரு 2-3 வருஷம் இப்போ ஒன்றும் பெருசாக பிரச்சனைலாம் இல்லை. அந்த பழைய முந்தி எப்படி இருந்தோமோ கொரோனாவுக்கு முன்னாடி அதே மாதிரி வாழ்கிறோம் இல்லையா. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம கர்த்தரால் முடியும், காலங்களை மாற்ற முடியும், திட்டங்களை தவிடுபொடி ஆக்க முடியும். பெரிய பெரிய எக்ஸ்பர்ட் சொல்கிறதெல்லாம் அவமாக்கி போட முடியும். ஏன்னா நம்முடைய தேவன் அவ்வளவு வல்லமையுள்ளவர். சில சமயம் ஒரு ராஜா ஒரு தேசத்தை ஆளுகிறான், இனிமேல் இவன் குடும்பம் தான் என்றென்றைக்கும் ராஜா போல் அப்படின்லாம் நினச்சிட்றோம் இல்லையா. இப்போ உதாரணமாக பாருங்கள், பாபிலோன் காலங்களில் நெபுகத்நேசரோட இந்த சாம்ராஜ்யத்தை யாராலையும் அசைக்கவே முடியாதுன்னு தான் நினச்சாங்க. நெபுகத்நேசரே தன்னுடைய ராஜ்யம் சதா காலங்களுக்கும் நீடிக்கணும், தலைமுறையாக நீடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் நினச்சார். ஆனால் நினைக்கிறதுனால நடந்துருமா? வானத்தில் கர்த்தர்னு ஒருத்தர் இருக்கிறார்ல, அவர் என்ன நினைக்கிறாருன்றது தானே முக்கியம். அவரால் காரியங்களை மாற்ற முடியும். கர்த்தர் மீதிய பெர்சிய ஜனங்களை உயர்த்தி அவங்களுடைய ராஜாவாகிய கோரேசின் மூலமாக கர்த்தர் பாபிலோனை வீழ்த்தினார். அதுக்கப்புறம் பெர்சிய மீதிய சாம்ராஜ்யம் ரொம்ப வல்லமையுள்ளதாக வளர்ந்துச்சு. பல ஆண்டுகளாக அவங்க தான் அந்த காலத்தில் மகா பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக இருந்தாங்க, பல தேசங்களை ஆண்டாங்க. சரி, இனிமேல் இவங்க தான் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப கிரேக்கர் எழும்பினார்கள். பெர்சிய மீதிய சாம்ராஜ்யத்தை அவங்க தள்ளி போட்டுட்டு கிரேக்கர்கள் ஆண்டார்கள். சரி, இனிமேல் இவங்க தான் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்ப ரோமர் எழும்பினார்கள். கிரேக்கரில் தூக்கி போட்டுட்டு ரோமர்கள் ஆண்டார்கள். இனி இவங்க தான்றப்ப அவங்க போனாங்க இல்லையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். சரி, இது ரொம்ப முக்கியமான சத்தியம். இதே புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். 17ஆம் வசனத்தை வாசிப்போம். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு, சொல்லுங்கள், தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரி ஆக்குகிறார் என்று நரஜீவன்கள் அறியும்படிக்கு, அதாவது நாம் மனிதர்கள் அறியும்படிக்கு காவலாளரின் தீர்ப்பினால் இந்த காரியமும் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது என்றான். கர்த்தர் மனிதர்கள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாரா? என்ன? இந்த பூமியில் மனுஷரின் ராஜ்யத்தின் மத்தியில் ஆளுகை செய்வது வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர். அவர் தனக்கு பிரியமானவனுக்கு ராஜ்யங்களை கொடுக்கிறார், தாழ்ந்தவனுக்கும் அதை கொடுக்க அவரால் முடியும். இதை மனிதர்களாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த காலங்களில் இதை கர்த்தர் நிறைய எம்பசைஸ் பண்ணுறார். புரியுதா?
ஒரு சில மனிதர்கள் கூட்டணிகள்லாம் அமைச்சு அவங்க தான் என்னமோ கடவுள் மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படிதான் கிடையாது. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் ஒத்துட்டுருக்கிறார். அவர் தான் முடிவு பண்ணுறார் யார் ஆளணும் யார் ஆளக்கூடாது அப்படின்னு. தெய்வ சித்தம் நிறைவேறுவதற்கு நம்முடைய ஜெபம் அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த காரியங்களை குறித்து தான் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு தேசம் மறுரூபமாக வேண்டும், மாற வேண்டும், தேவ பாதையில் நடக்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு தலைமைத்துவம், நல்ல தலைமைத்துவம், தேவனுக்கு பயந்து கர்த்தருடைய ஞானத்தில் நடக்கிற தலைமைத்துவம் ரொம்ப முக்கியம். அதனால தான் போன மெசேஜில் கர்த்தர் எப்படி ராஜாக்களை பயன்படுத்துகிறார், ராஜாக்களை எழுப்புகிறார், ராஜாக்களை அகற்றுகிறார்ன்றதை குறித்து தியானிக்க ஆரம்பித்தோம். குறிப்பாக போன மெசேஜில் நம்ம கர்த்தர் உடன்படிக்கை ஜனத்தை மட்டுமல்ல, தன்னை அறியாத புறஜாதியினர் மத்தியிலிருந்தும் ஆட்களை எழுப்பி அவர்களை பயன்படுத்தினார், இன்றும் அப்படி செய்வார் என்பதை குறித்து பார்த்தோம். அதுக்காக நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்தும் பார்த்தோம் இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, அந்த பாயிண்ட் உங்களுக்கு மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன். ஒரு பக்கம் கர்த்தர் தாவீது, சாலமன், எசக்காயா, யெகோஷாபாத், யோசேயா போன்ற நல்ல தேவ மனிதர்களை தன்னுடைய ஜனத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி வல்லமையான விதங்களில் பயன்படுத்தினார். அவர்கள் மூலமாக இஸ்ரவேல் தேசத்துக்கு பலத்த நன்மைகளை கொண்டு வந்தார். அது ஒரு பக்கம். தாவீது பார்த்திங்கன்னா கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதன், அவர் சித்தத்தை எல்லாம் செய்கிற மனிதன் இல்லையா? அதுக்கப்புறம் தாவீதின் பாதையில் நடந்த ராஜாக்களை எல்லாம் நம்ம பார்க்குறோம். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கர்த்தர் கோரேசு, நெபுகாத்நேசர் போன்ற அந்நிய தேசத்து புறஜாதி தேசத்தாருடைய ராஜாக்களையும் பயன்படுத்துகிறார் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி. நெபுகாத்நேசரை குறித்து தேவன் பேசும்போது இப்படி சொல்கிறார். வாசிங்க, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். நான் பூமியையும் மனுஷனையும் பூமியின் மேலுள்ள மிருக ஜீவன்களையும் என் மகா பலத்தினாலும் ஓங்கிய என் புயத்தினாலும் உண்டாக்கினேன். எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன். இப்பொழுது நான் இந்த தேசங்களை எல்லாம், கவனிங்க, என் ஊழியக்காரனாகிய நெபுகாத்நேசார் என்கிற பாபிலோன் ராஜாவின் கையிலே கொடுத்தேன். அவனுக்கு ஊழியம் செய்யும்படி வெளியின் மிருக ஜீவன்களையும் கொடுத்தேன். கவனிங்க, கர்த்தர் நெபுகாத்நேசரை குறித்து என்னுடைய ஊழியக்காரன் சொல்கிறார். நெபுகாத்நேசர் ஒரு பெரிய சக்கரவர்த்தி, ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார் அவனை குறித்து? என்னுடைய ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ அவன் ஊழியக்காரன்னா அவர் எவ்வளோ பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருக்கு அவன் ஊழியக்காரன் தானே. அவர் சொல்கிறத அவன் செய்யணும். ஹல்லேலூயா. இதே போல் தான் கோரேசு ராஜாவை குறித்தும் கர்த்தர் என் மெய்ப்பன், என் சித்தத்தை அவன் நிறைவேற்றி முடிப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம போன மெசேஜில் பார்த்தோம் இல்லையா? ஏசியா தீர்க்கதரிசி 44ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் ஆரம்பித்து 45ஆம் அதிகாரத்துலேயும் கர்த்தர் இந்த காரியங்களை குறித்து பேசுகிறார். பாருங்கள், கர்த்தர் புறஜாதி ராஜாக்களையும் தெரிந்து கொண்டு அவர்களை அபிஷேகித்து தன்னுடைய ராஜ்யத்தின் திட்டங்களை நிறைவேற்றும்படி அவர்களை பயன்படுத்துகிறார். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வெளிச்சம். குறிப்பாக நமக்கு இது ரொம்ப தேவையான ஒரு வெளிச்சம். நான் அநேக நேரங்களில் கிறிஸ்தவர்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, கிறிஸ்தவனாக இருந்தால் மட்டும்தான் கர்த்தர் பயன்படுத்துவார், இல்லைன்னா பயன்படுத்த மாட்டார்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், இந்த ஊழிய அழைப்பு வேறு, இந்த செக்குலர் ஃபீல்டில் இருக்கிற தெரிந்து கொள்ளுதல் அழைப்புகள் அது வேறு. இப்போ ஒரு ஊழியக்காரனாக இருக்கணும், 5 ஃபோல்டு மினிஸ்டரில் இருக்கணும்னா அது கிறிஸ்தவங்க தான் இருக்க முடியும். அது தட்ஸ் ஆப்வியஸ் இல்லையா? எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நல்ல தெரிந்த காரியம்தான் அது ஒன்றும் மறைபொருள்லாம் கிடையாது. இந்த 5 ஃபோல்டு மினிஸ்ட்ரி, அப்போஸ்தலன், தீர்க்கதரிசி, இவாஞ்சலிஸ்ட், டீச்சர், பாஸ்டர், அந்த ஊழியத்துக்கு இருக்கணும்னா அவங்க ஊழியக்காரர்களாக தான் இருக்கணும். அதுக்கு நிறைய கண்டிஷன், அந்த குவாலிஃபிகேஷன்லாம் கர்த்தர் இதிலேயே போட்டிருக்கிறார், நம்ம பைபிளே எழுதியிருக்குது இல்லையா? அது வேறு. ஆனால் இந்த உலகத்தின் காரியங்களில் கர்த்தர் மனிதர்களை தெரிந்து கொள்கிறார், அவங்கள அழைக்கிறார், அவங்கள அபிஷேகிக்கிறார், தன்னுடைய ராஜ்யத்தின் திட்டங்களுக்கு உதவி செய்யும்படி அவர்களை பயன்படுத்துகிறார். இப்படிப்பட்ட மனிதர்களை கர்த்தர் எழுப்ப வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து போன மெசேஜில் பார்த்தோம். கர்த்தருக்கு பயந்து நல்ல திறமையுள்ள மனிதர்கள்,
தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய மனிதர்களை கர்த்தர் தலைவர்களாக எழுப்ப வேண்டும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி போன மெசேஜில் பார்த்தோம் இல்லையா. இன்னைக்கு கிறிஸ்தவர்களை ரட்சிக்கப்பட்ட மறுபடியும் பிறந்த பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்தவர்களை கர்த்தர் தலைவர்களாக ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். அதை குறித்து பார்க்க போகிறோம். கிறிஸ்தவர்கள் தலைமைத்துவத்துக்கு வர வேண்டும் எல்லா ஃபீல்டுலையும். நம்ம பார்த்திங்கன்னா சில சமயம் நம்ம கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிடுறோம், ஒரு சிலது ஸ்பிரிச்சுவல், மிச்சதெல்லாம் செக்யுலர், அதெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடுறோம். அப்படி நம்ம ஒதுங்கிறதுனால பாருங்கள், தேவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அந்த காரியங்கள்லாம் கம்மியாகிடுது. ஏன்னா தேவ ஜனங்கள் அதில் ஈடுபடாமல் விட்டு விலகி ஒதுங்கிறதுனால கர்த்தர் தான் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டிய அளவுக்கு அவர் விரும்புகிற அளவுக்கு அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் அந்த ஏரியாஸில் அந்த காரியங்களில் போகிறதில்ல, போய் சேர்ந்து அடைகிறதில்ல. கர்த்தர் விரும்புகிறாரு இந்த இடங்களில் மாற்றங்கள் உண்டாகணும், நன்மைகள் உண்டாகணும், ஞானமான காரியங்கள் வெளிப்படணும், ஆசீர்வாதமான காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு விரும்புகிறாரு. ஆனால் தேவ ஜனங்கள் அவரோட கூட கோஆப்ரேட் பண்ணாமல் இருக்கிறதுனால அது நடக்க வேண்டிய அளவுக்கு சரியாக நடக்க மாட்டேங்குது. ஏன்னா கர்த்தர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணியிருக்கிறார். மனிதர்களோடு இணைந்து தான் இந்த பூமியில் செயல்படுவேன் அவர் பல காரியங்களை குறித்து நிர்ணயம் பண்ணியிருக்கிறார். அதனால் தேவ சித்தம் பூமியில் நிறைவேறுகிறதற்கு மனிதர்களுடைய ஒத்துழைப்பு அவசியமாக இருக்கிறது. அதனால தான் வேதம் நம்மை கர்த்தரோடு கூட செயல்படுகிற உடன் வேலையாட்கள் என்று அழைக்கிறது. இப்போ நம்ம கிறிஸ்தவர்கள் பாருங்கள், கவர்மெண்ட்டில் வளரணும், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அரசியல் கட்சிகள், அரசாங்க வேலைகள், வேறு டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா. சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் சரி பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அரசாங்கத்தில் வேறு மினிஸ்ட்ரிஸ் இருக்குது. எல்லா துறைகளிலும், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும், எல்லா கட்சிகளிலும் கிறிஸ்தவர்கள் தலைமைத்துவத்திற்கு எழும்பணும். அவங்க மூலமாக தான் கர்த்தர் செயல்படுவார். நம் ஆண்டவராகிய இயேசு தலையாக இருக்கிறார், நாம் தான் சரீரமாக இருக்கிறோம். நம்ம மூலமாக தான் இயேசுப்பா செயல்படுவார் பூமியில். புரியுதா? அரசாங்கத்தில் மட்டும் இல்லை, ஆவிக்குரிய இந்த நமக்கு கிறிஸ்துவத்திலும் கர்த்தர் நல்ல தலைவர்களை எழுப்ப வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது. ஒரு பிரதானமான ஃபீல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிஸ்னஸ் ஒரு மெயினான ஒரு ஏரியா. கவர்மெண்ட் ஆல்ரெடி பார்த்துட்டோம். கிறிஸ்டியானிட்டி ரிலிஜன் அதை பார்த்துட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலி சம்மந்தப்பட்ட காரியங்கள்லேயும் நல்ல தலைவர்களை கர்த்தர் எழுப்ப வேண்டும். ஏன்னா இன்றைக்கி குடும்பத்துக்கு விரோதமாக நிறைய காரியங்கள் நடக்குது இந்த உலகத்தில். அப்போ தேவனுடைய அந்த குடும்பத்திற்கான திட்டத்திற்கு ஏற்ற விதத்தில் பேசுகிற, அதற்காக வழக்காடுகிற நல்ல தலைவர்கள்லாம் எழும்பணும். மீடியா, ஆர்ட்ஸ், அதில் நல்ல தலைவர்கள் எழும்ப வேண்டும். என்டர்டெயின்மெண்ட், அதில் நல்ல தலைவர்கள் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். எஜுகேஷன் ஃபீல்டில் நல்ல தலைவர்கள், கிறிஸ்தவ தலைவர்கள் எழும்ப வேண்டும். இப்படி ஒவ்வொரு ஃபீல்டுலேயும், ஃபைனான்ஷியல் ஃபீல்டு, கம்ப்யூட்டர் ஃபீல்டு, ஸ்போர்ட்ஸில், எல்லா துறைகளிலும் கிறிஸ்தவர்கள் தலைவர்களாக எழும்ப வேண்டும். கர்த்தர் அப்படி எழுப்பணும்னு நம்ம ஜெபிக்கணும். கிறிஸ்தவர்களும் சும்மா ஏனா தானோன்னு இருக்கிற கிறிஸ்தவர்களில் ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்து ஆவியினால் நிரப்பப்பட்ட, கர்த்தருக்கு பயந்த, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற நல்ல திறமையுள்ள கிறிஸ்தவர்களை கர்த்தர் தலைவர்களாக எழுப்ப வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஒரு 2 பாயிண்ட்டை மட்டும் நான் இன்றைக்கி போதிச்சுட்டு மிச்சதெல்லாம் அடுத்த மெசேஜில் பார்க்கலாம். கிறிஸ்தவர்களுமே கர்த்தருக்கு பயந்தவர்கள் எழும்ப வேண்டும். இன்னும் சில சமயம் பாருங்கள், ஒரு சில பேருக்கு கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க, ஆனால் கர்த்தருக்கு கொஞ்சம் கூட பயப்பட மாட்டாங்க.
பதவிக்கு வந்ததுக்கப்புறம் நல்ல உயர்வான இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இவங்களும் உலகத்தான் மாதிரியே தான் செயல்படுவாங்க, வித்தியாசமே இருக்காது. அப்படிப்பட்டவர்கள் எழும்பி பிரயோஜனம் கிடையாது. கர்த்தருக்கு பயந்த மனிதர்கள் எழும்ப வேண்டும். தேவனுடைய பாதைகளை, தேவனுடைய அந்த ஞானத்தை உலகத்துக்குள்ளே கொண்டு போகக்கூடிய ஆட்கள் எழும்பணும். தேவ சித்தத்தை செய்யக்கூடிய ஆட்கள், கடினமாக இருந்தாலும் எதிர்ப்புகள் இருந்தாலும் கர்த்தருடைய ஞானத்தின்படி தேவ சித்தத்தை செய்யக்கூடிய நல்ல தலைவர்கள் எழும்ப வேண்டும். ஓட்டிங் பிளாக், இந்த பிளாக் இருக்குது, அந்த பிளாக் இருக்குது, அவனுக்கு பயந்து இவனுக்கு பயந்து அப்படியெல்லாம் இல்லாமல் தேவன் சொல்கிறாரா, தேவனுடைய திட்டமா, இது ஞானமான காரியமா, இது மக்களுக்கு நன்மை உண்டாகுமா, தேசத்துக்கு நல்லது நடக்குமா, செய்வேன் அப்படின்னு செய்யணும். அப்படிப்பட்ட ஆட்கள் வேணுங்க. புரியுதா? பாப்புலாரிட்டி கான்டெஸ்ட், இவன் லைக் பண்ண மாட்டான், அவன் டிஸ்லைக் பண்ணுவான். ட்விட்டரில் கமெண்ட்டு, ஃபேஸ்புக்கில் கமெண்ட்டு ஜாஸ்தி ஆகிருச்சு, நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஆகுது. இதுக்கெல்லாம் பயப்படாத, கர்த்தருக்கு பயப்படுகிற நல்ல தலைவர்கள் வேணும். மனுஷனுக்கு பயப்படாமல் தேவனுக்கு பயப்படுகிற நல்ல தலைவர்கள் வேணும். புரியுதா? போல் நம்பர்ஸ், இந்த கணக்கெடுப்பு இருக்குல்ல, கருத்து கணிப்பு, இந்த கருத்து கணிப்புக்கு பயந்து வேலை பார்க்குற ஆட்கள்லாம் இல்லாமல் தேவனுக்கு பயந்து வேலை பார்க்குற ஆட்கள் வேணும். புரியுதா? ஹல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட ஆட்களை தான் தேடுறாரு. அப்படிப்பட்ட ஆட்கள் தான் அவருக்கு வேணும். புரியுதா? ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் ஜெபிக்கணும். கர்த்தருக்கு பயந்த ஆட்கள் எழும்ப வேண்டும், அவர்கள் உயர வேண்டும்னு ஜெபிக்கணும். கவனிங்க, இன்னொரு முக்கியமான காரியத்தை நான் இன்றைக்கி உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். எபிலிட்டி, திறமை வேணும். என்ன வேணும்? திறமை. பாருங்கள், சில சமயம் கிறிஸ்துவ உலகத்தில் என்ன பண்ணிடுறோம், இந்த திறமைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல. நம்ம திறமைன்ற ஒரு வார்த்தை எடுத்துட்டாலே அது என்னமோ நம்முடைய சுய பலம்னு நம்ம நினச்சிடறோம். திறமைகளை என்ன நீங்களாம் உண்டாக்குனதா? கிடையாது. மனுஷனுக்குள்ள திறமையை வைக்கிறது யார்? கர்த்தர். தாளந்துகளை வைக்கிறது யார்? கர்த்தர். கிருபைகளை கொடுக்கிறது யார்? ஈவுகளை கொடுக்கிறது யார்? கர்த்தர். அதெல்லாம் அவர் ஒரு நோக்கத்தோட ஒரு மனுஷனுக்குள்ளே வச்சிருக்கிறார். அதை நீங்கள் பயன்படுத்தணும்னு அவர் விரும்புகிறார். அதை வளர்க்கணும்னு விரும்புகிறார். அதை கல்டிவேட் பண்ணணும், அதில் டெவலப் பண்ணணும், அதில் நீங்கள் தலை சிறந்தவர்களாக விளங்க வேண்டும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். தலைவர்கள் திறமையுள்ளவர்களாக இருக்கணும். ஒரு கிறிஸ்தவனாக இருக்கலாம், கர்த்தருக்கு பயந்தவனாக கூட இருக்கலாம், ஆனால் திறமை இல்லைன்னா அவன் நாசத்தையும் அழிவையும் கொண்டு வந்துடுவாங்க. ஒரு தலைவன் ஒரு முடிவெடுக்கிறான், இல்லை ஒரு காரியத்தை செய்கிறான்னா அதுக்கு நிறைய கான்சிக்வன்ஸ் இருக்குது. நன்மையான விதத்துலையும் சரி, தீமையான விதத்துலையும் சரி. நல்லதாக இருந்தால் கோடிக்கணக்கான மக்கள் நன்மை அனுபவிப்பாங்க. அதே இது கெட்டதாக இருந்தால் கோடிக்கணக்கான மக்களுக்கு பாடு உண்டாகும், தீங்கு உண்டாகும், சில சமயம் உயிர் கூட போயிடும். புரியுதா? அப்போ இந்த மாதிரி பொறுப்புள்ள இடத்துக்கெல்லாம் வரும்போது திறமை வேணும். எந்த ஃபீல்டுனாலும் சரி, அரசாங்கத்தில் மட்டும் இல்லை, மற்ற ஃபீல்டில் தலைவனாக எழும்பணும்னாலுமே திறமை வேணும். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இதை கொஞ்சம் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. குறிப்பாக இந்த காரியங்களுக்காகலாம் ஜெபிக்கிறவர்கள் இதெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். ஜெபிக்கிறவங்க மட்டும் இல்லை, இந்த காரியத்தில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க, இதை குறிச்செல்லாம் அறிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் கற்றுக்கொள்ளுங்க. இதெல்லாம் முக்கியம். ஒரு வசனத்தை கவனிப்போம். யாத்ராமம் 18ஆம் அதிகாரம். இங்கே பார்த்திங்கன்னா, இங்கே ஜெத்ரோ மோசஸோட மாமனார். அவர் மோசஸுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறார். நம்ம அந்த பேக்ரவுண்ட்லாம் பார்க்க வேண்டாம், இன்றைக்கி டைம் இல்லை, பின்னாடி கொஞ்சம் டைம் எடுத்து கூட அடுத்த மெசேஜில் தியானிப்போம். அவர் சொன்ன அந்த ஒரு காரியத்தை கவனிங்க. யாத்ராமம் 18:21 போங்க. யாத்ராமம் 18:21. இங்கே நம்ம பார்க்குறோம், அவர் மோசஸுக்கு ஆலோசனை சொல்கிறார். மோசஸுடைய அந்த பாரம், மோசையுடைய அந்த பாரம்லாம் குறையணும், மக்களுக்கும் நன்மை உண்டாகணும், மோசைக்கும் நல்ல ஆரோக்கியம் இருக்கணும், அவர் ரொம்ப நாளைக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நல்ல ஆலோசனைகள் சொல்கிறார். எப்படிப்பட்ட ஆலோசனைன்றதை கவனிங்க. 18 கவனிங்க. நீரும் உம்மோடு இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள். இது வேண்டாம், சரி 19க்கு போவோம்.
Right? Hallelujah to Jesus. 21 ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும், அது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ரைட்? தேவனுக்கு பயந்தவனாக இருக்கணும் இல்லையா? அதுதான் டைரக்ஷன் கொடுக்கும். தேவனுக்கு பயந்தவங்களாக இருந்தால் எந்த பாதையை சூஸ் பண்ணலாம், எதை சூஸ் பண்ணக்கூடாதுன்ற டைரக்ஷன் அந்த தேவ பயத்துலேருந்து தான் உண்டாகும். ரைட்? அடுத்து கவனிங்க, உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு. எப்படி மனிதர்கள்? திறமையுள்ள மனிதர்கள். ஏன்னா இப்படிப்பட்ட பொறுப்பான வேலைகள்லாம் பார்க்கும்போது திறமை ரொம்ப முக்கியம். கர்த்தரே இதை விரும்புகிறார். இந்த போதனையின்படி தான் இன்றைக்கி பூமியில் உள்ள பல வளர்ந்த நாடுகளுடைய அரசாங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்குது. இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி தான், இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்ட இந்த பரிந்துரை, இந்த ஆலோசனை, இந்த வெளிப்படுத்தப்பட்ட இந்த ஞானத்தின் அடிப்படையில் தான் பல வளர்ந்த தேசங்களில் அரசாங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய இந்திய அரசாங்கம் கூட பல விதங்களில் இந்த அறிவுரையின்படி தான் அமைக்கப்பட்டிருக்குது. ஏன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் அந்த பிரிட்டிஷ் மாடலில் தானே அமைச்சிருக்கிறோம். ரைட்? அப்போ கவனிங்க, இது ரொம்ப வேதத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அறிவுரை இது. அதில் அவர் குறிப்பாக பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு பாருங்கள். என்னது? திறமை இருக்கணும், ஸ்கில் இருக்கணும். ஏன்னா இது பொறுப்பான வேலை. மரணம் ஜீவன் ஒரு தனி மனுஷனுக்கு இல்லை, ஒரு குடும்பத்துக்கு மட்டுமல்ல, தேசத்துக்கே மரணம் ஜீவன் சம்மந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கிற ஒரு பொறுப்பு இதெல்லாம் இல்லையா அரசாங்கம்னா. அதே மாதிரி மற்ற ஃபீல்ட்லேயுமே ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க, இல்லை ஒரு பெரிய பொறுப்பான வேலையில் இருக்கிறாங்க, தலைமைத்துவத்துக்கு வர்றாங்கன்னா இவங்க பேச்சை கேட்டு லட்சக்கணக்கான மக்களோ இல்லை ஆயிரக்கணக்கான மக்களோ இல்லை நூற்றுக்கணக்கான மக்கள்னு கூட வச்சுக்கோங்க, டிபெண்டிங் அப்பான் தேர் லெவல் ஆஃப் லீடர்ஷிப் இல்லையா, அவங்களுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸோட அளவை பொறுத்து அவங்க எத்தனை மக்கள் பாதிக்கப்படுறாங்க இல்லை பயன்பெறுறாங்கன்றது நிர்ணயிக்கப்படும். அப்போ தலைமைத்துவத்துக்கு ஒரு ஆள் வரணும்னா அவனுக்கு திறமை இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நான் வேலை பார்த்து கொண்டு இருந்த காலங்களில் கர்த்தர் இதை எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. இந்த காரியங்களெல்லாம் போதிக்க ஆரம்பித்தார். அப்போ பாருங்கள், நான் வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது நான் என்ட்ரி லெவலில் தான் ஜாயின் பண்ணேன். நான் எடுத்த உடனே பெரிய பொசிஷன்லாம் ஜாயின் பண்ணல. நான் சேர்ந்தது என்ட்ரி லெவல் ஜாப் தான். அப்போ என்ட்ரி லெவல் ஜாபில் நான் சேர்ந்தபோது எனக்கு நான் உயரணும், கம்பெனியில் வளரணும், ப்ரொமோஷன் மேலே ப்ரொமோஷன் கிடைக்கணும் அப்படின்லாம் ஆசை இருந்துச்சு. அப்போ நான் கர்த்தரை நோக்கி அதை குறிச்செல்லாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும்போது கர்த்தர் எனக்கு இந்த காரியங்களை குறிச்செல்லாம் போதிக்க ஆரம்பித்தார். அப்போ அவர் எனக்கு இன்சிஸ்ட் பண்ண ஒரு காரியம், நீ திறமையை வளர்த்துக்கணும். ஒரு இடத்துக்கு நீ ப்ரொமோட் ஆகி போகணும் அப்படின்னு நினைக்கிற, அந்த பதவிக்கு வரணும்னு நினைக்கிற அப்படின்னா அந்த பதவியை திறம்பட செய்யக்கூடிய திறமைகளை நீ வளர்த்து கொள்ள வேண்டும். அதில் கர்த்தர் ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணார், ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார் அதுக்கு. அப்போ நான் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பிரேக் டைம் இதெல்லாம் சேர்த்து 9 மணி நேரம் தான் எனக்கு வேலை. ஆஃபீஸ் ஷிஃப்ட் டைம் அவ்வளோதான். ஆனால் நான் 9 மணி நேரம்லாம் வேலை பார்க்கல, 14 மணி நேரம் வேலை பார்த்தேன். ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ரெகுலர் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் தங்கி இருந்து இன்னும் நிறையா காரியங்களை கற்றுக்கணும்னு நினச்சேன். என்னுடைய மேனேஜர்ஸ், எனக்கு மேலே இருக்கிற அந்த மேனேஜர்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்டலாம் போய் அந்த வேலையெல்லாம் என்ன பண்ணணும், எது பண்ணணும், உங்களுக்கு எதையா உதவி பண்ணணுமா, டீம் மேனேஜ்மெண்ட்டு இந்த காரியங்களெல்லாம் நான் என்ன செய்யணும், ஏதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணுமா, அப்படின்லாம் கேட்டு அந்த காரியங்களெல்லாம் பொறுப்பெடுத்து செய்ய ஆரம்பித்தேன். கர்த்தர் எனக்கு கம்பெனியில் நிறைய தயவு கொடுத்தார். எனக்கு நல்ல சீனியர் மேனேஜர்ஸ்லாம் கொடுத்தார். அவங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க, நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாங்க, நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அதெல்லாம் கற்றுக்கிட்டு வளர்கிறதுக்கு எனக்கு நிறையா கர்த்தர் உதவி பண்ணார். அப்போ ஒரு பீரியட் ஆஃப் டைமில் பார்த்திங்கன்னா அந்த வேலையில் முழு கவனமாக இருந்தேன். நான் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு எங்கள் டீமில் இருக்கிற மற்றவங்களாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் அவங்களுக்கு கிளாஸ் எல்லாம் எடுப்பேன், டீச் பண்ணுவேன், ட்ரைனிங் கொடுப்பேன். எங்கள் மேனேஜர் பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் நான் பார்ப்பேன், அவர் மானிட்டர் பண்ண வேண்டிய காரியங்களெல்லாம் நான் செய்வேன். எங்கள் கர்த்தர் எந்த அளவுக்கு தயவு கொடுத்தாருன்னா, என் கையில் ஒரு சில ஆட்கள், எங்கள் டீமில் இருந்த ஒரு சில ஆட்களை என் கையில் பொறுப்பாக கொடுத்து நீ பார்த்துக்கிட்டாங்க. அந்த மாதிரிலாம் வேலை பார்ப்பேன். எனக்கு 2 நாள் ஆஃப் இருக்கும் வாரத்தில். ஒரு நாள் தான் வீட்டில் இருப்பேன், இன்னொரு நாள் ஆஃபீஸுக்கு போயிடுவேன்.
ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கே அன்னைக்கு போய் இந்த மாதிரி காரியங்கள்லாம் ஈடுபடுவேன். அந்த அடுத்த லெவல் ப்ரொமோஷனுக்கு போகிறதுக்கு நான் என்ன செய்யணும், அங்கே என்னெல்லாம் பொறுப்பு இருக்கும், அதுக்கு தேவையான அந்த ஸ்கில் செட்டு, அந்த திறமைகள் இதெல்லாம் வளர்த்துக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் உட்காந்து கற்றுக்குவேன், செய்வேன். எனக்கு இன்டர்வியூவில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னமே ஒரு வாய்ப்பு வந்துச்சு. அந்த மேனேஜர் எனக்கு ரொம்ப என் மேலே ரொம்ப பிரியமானவர். கேட்டிருந்தா அவர் ஆக்சுவலாக நான் அப்ளை பண்ணுவேன்னு தான் நினச்சார். ஆனால் நான் பண்ணலை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆவியானவர் சொன்னார், நான் அதுக்கெலாம் ஆயத்தம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆவியானவர் சொன்னார், இந்த தடவை நீ அப்ளை பண்ண வேண்டாம், நீ இன்னும் ரெடி ஆகலை, இப்போ வேண்டாம்னு சொல்லிடு அப்படின்னாரு. நான் கேட்டிருந்தேன், எனக்கு அவங்க அந்த ப்ரொமோஷனுக்கான அந்த ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நான் போய் அவங்கள்ட்ட சொன்னேன், வேண்டாம், இப்போ வேண்டாம், நான் அப்புறமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நேரத்துலேருந்து கர்த்தர் எனக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தார், பல காரியங்களை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். நடுவில் அப்ளிகேஷன்ஸ்லாம் எப்படி வேலைக்கு பயன்படுத்தணும், சாஃப்ட்வேர்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், வேலையை எப்படி பார்க்கணும், இந்த காரியங்களாம் நிறைய சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார் பாரு. அதுக்கப்புறம் அடுத்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தப்போ இப்போ அங்கே எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, பொதுவாக அந்த ஜாப் ப்ரொமோஷன்ஸுக்கெலாம் நிறைய தடவை அப்ளை பண்ணுவாங்க. பொதுவாக கருத்து அப்போல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்ளை பண்ணு, இன்டர்வியூ அட்டன் பண்ணு, ரிஜெக்ட் ஆனாலும் பரவாயில்ல, அது உனக்கு ஒரு அனுபவமாக இருக்கும், எது ஒர்க் ஆகும், எது ஒர்க் ஆகாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது நீ கற்றுக்குவ, பின்னாடி அது உனக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்றதான் நிறைய பேரோட ஒரு ஒப்பீனியனாக இருந்துச்சு. நிறைய பேர் அதனால் அடிக்கடி நிறையா தடவை அப்ளை பண்ணுவாங்க, ரிஜெக்ட் ஆனாலும் மறுபடியும் அப்ளை பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் என்ன கர்த்தர் வேறு மாதிரி வழி நடத்தினார். ஆயத்தம் பண்ணிவிட்டு நீ அப்ளை பண்ணு. 2 மேஜர் ப்ரொமோஷனுக்கு நான் அப்படி தான் பண்ணேன். கர்த்தர் என்னை ஆயத்தம் பண்ணார். ஆயத்தம் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை தான் அப்ளை பண்ணேன். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே 2 ப்ரொமோஷனுமே வந்துருச்சு. அப்போ பாருங்கள், அந்த காரியங்கள்லாம் எதுக்கு இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, கர்த்தர் இந்த திறமைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. கிறிஸ்தவர்களாகிய நாமும் திறமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா அது கர்த்தர் உங்களுக்குள்ளே வச்சுருக்கிறார். அதுக்கெலாம் நம்ம கணக்கு கொடுக்கணும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம், வளர்த்தோமா, கல்டிவேட் பண்ணோமா, மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிற விதத்தில் அதெல்லாம் பயன்படுத்தணுமா, கர்த்தர் அதுக்கெலாம் கணக்கு கேட்பாருங்க. திறமைனால கெட்ட வார்த்தை மாதிரி யோசிக்கக்கூடாது கிறிஸ்தவர்கள், புரியுதா? அதெல்லாம் கர்த்தர் இடத்துலேருந்து வந்த ஈவு. அதெல்லாம் வளர்க்கணும், பயன்படுத்தணும், நம்ம வாழ்க்கையின் பிரயோஜனத்துக்காகவும் மற்ற மக்களுக்கு ஆசீர்வாதம், மற்ற மக்களுடைய பயனுக்காகவும் நன்மைக்காகவும் பயன்படுத்தணும். இதெல்லாம் கர்த்தர் விரும்புகிறார். சரி, அப்போ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காரியங்களுக்காகலாம் ஜெபிங்க. கர்த்தருக்கு பயந்த நல்ல திறமையுள்ள தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய நல்ல தலைவர், கிறிஸ்தவ தலைவர்கள் எழும்பணும், எல்லா ஃபீல்டுலையும் எழும்பணும் அப்படின்லாம் ஜெபிக்கணும். இன்றைக்கி இங்கேயே நிப்பாட்டிக்கலாம். அடுத்த வாரம் தொடர்ந்து இந்த காரியங்களை குறித்து தியானிப்போம். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.